குட் வர்ஷிப். ஓகே, நல்லா வர்ஷிப் பண்ணீங்க. அப்புறம் உங்களை பார்க்கணும், நான் நல்லா வர்ஷிப் பண்ணாங்கல்ல. ஓகே, அந்த வர்ஷிப்பில் என்ன கற்றுக்கொண்டீங்க? இந்த வர்ஷிப்பில் நம்ம ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்கிறோம். இட்ஸ் டிடாக்டிக்னு சொல்லுவாங்க. ஓகே, வர்ஷிப்பில் நம்ம ஆண்டவரை மட்டும் ஆராதிக்கலை, அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர்னு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஓகே, எஃபிசியர் புக்கு 5:18 நம்ம பாடும்போது மற்றவங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறோன்னு போட்டிருக்கு. படிக்கிறீங்களா அதம்மா? எஃபிஷியன்ஸ் 5:18-19 படிக்க. எபிசியர் 5:19. ஆண்டவர் இங்கே இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவர் சொன்னார், என் ஜனம் துதிக்கும் போது அங்கே நான் வாசம் செய்வேன்னு. அவர் மனிதன் அல்ல பொய் சொல்ல. அல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல பொய் சொல்ல. அவர் சொன்னார்னா செய்வார். ஓகே. பாடி ஒவ்வொருத்தரும் புத்தி சொல்லுகிறார். ஸோ நம்ம பாடும்போது ஆண்டவரை முதலாக நம்ம அவரை ஆராதிக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, வெறும் கையோடு நீ தேவன் சமூகத்தில் வராதுன்னு. டு நாட் appear before God empty handed. அதுதான் காரியம் நம்ம செய்கிறது. அதனால தான் நான் போன தாட்டி வரும்போது ஆண்டவரை ஆராதிக்கும் போது லேட்டாக வரக்கூடாது சர்ச்சுக்கு. அவரை நம்ம அழைக்கணும். இல்லையா? நம்ம லேட்டாக அவரை அவமானப்படுத்துகிறோம். ஓகே, நம்ம பிஷப், உங்கள் பிஷப் டென்னிஸ் வந்தார்னா வெரி குட் ஃப்ரெண்ட். அவர் வரேன்னு சொன்னான்னா யாரும் லேட்டாக வர மாட்டீங்க, எக்ஸ்ட்ராவாக உடுத்திக்கிட்டு வருவீங்க. அப்படி தானே? இது ராஜாதி ராஜன் வருவார், அவரோட டைம் 10 மணிக்கு கரெக்டாக இருப்பார். அதுக்கு முன்னே அவர் வராத முன்னே நம்ம வந்துடணும். இதை கற்றுக்கொள்ளணும். பேலஸுக்கு உங்களை அழைச்சார்னா அந்த அகவங்க சால்டன் வராத முன்னே நீங்கள் போய் அங்கே உட்காந்துடணும். இல்லைன்னா உங்களை விட மாட்டாங்க உள்ளுக்கு. அவர் இருக்கும்போது நீங்கள் பூந்திங்கன்னா அது அவருக்கு அவமானம். இது ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். ஓகே, அப்பேற்பட்ட தேவன் வரும்போது நீங்கள் ஏர்லியாக வந்துடணும். ஓகே, சில இடத்துல சில இடத்துல சர்ச் மெம்பர் மட்டும் இல்லை, மூப்பர்களும் லேட்டாக தான் வருவாங்க. மூப்பர்களும் லேட்டாக வருவாங்க. சில நேரத்தில் ஊழியக்காரவங்க கூட ஆராதனை முடிஞ்சிட்டு தான் வருவாங்க ப்ரீச் பண்ண. அது பெரிய தவறு. ஆசாரியர், தலைமை ஆசாரியர்கள், மூப்பர்கள் தான் முன்னுக்கு வரணும். நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஸோ நெவர் கம் லேட் டு சர்ச். என்னோட இருக்கிறீங்களா? என்னோட எடுத்தோன்னே சீரியஸாக பேசுகிற, பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள். எனிவே, சில பாடல்கள் பாடாங்க. நெருப்பாக வருவார். எப்படி வருமா? நெருப்பாக வருவார், காத்தா வருவார். அவர் வருவார், ஆனால் அவர் வெளியில் வர மாட்டார். நெருப்பா காத்தா இதெல்லாம் வரனா நம்ம மூலமாக தான் வருவார். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை பாடும்போது நினச்சிப்பீங்க, நெருப்பா எப்படி வருவார், எப்படி காத்தா வருவார். அது நம்ம மூலமாக தான் அவரை நெருப்பாக வெளிப்படுத்துவார், காத்தா வல்லமையாக நம்ம மூலமாக தான். நம்மளே தான் அழைத்திருக்கிறாரு அவரை வெளிப்படுத்த. He will reveal himself through you and me. Hallelujah. என்னோட இருக்கிறீங்களா? ஓகே. அப்புறம் கிறிஸ்மஸ் வரப்போகுது. எல்லாம் கொண்டாட போகிறாங்க. ஓகே, நான் என்னோட பேக்ரவுண்ட் கேத்தலிக் பேக்ரவுண்ட். ஓகே, கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது அங்கே ஒரு மந்தையா சொல்லுவீங்க. ஓகே, இயேசு பிறந்தோன்னே மாட்டு மந்தையில் வச்சாங்களே, அங்கே கேத்தலிக் அந்த இப்போ செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த டைமில் அதை அப்படியே உருவாக்கி அதில் ஒரு பொம்மையை வாங்கி வச்சுருவாங்க. எல்லாரும் போய் அந்த பொம்மையை முத்தம் கொடுப்போம்.
அப்புறம் அந்த பொம்மை என்ன நடக்கும்னு தெரியாது, யார் எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது. அவர் மூளைக்கு மூளை கிறிஸ்மஸ் தாத்தாவை தொங்க வச்சுருவாங்க. நான் கம்பத்தில் இருந்தேன் பாருங்கள். ஸோ அந்த டைமில் கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு வந்துடுவானுங்க. என்னத்துக்கு வருவானுங்க தெரியுமா? கிறிஸ்மஸ்னால் நிச்சயமாக தண்ணி இருக்கும், அதுக்காக வருவானுங்க. ஸோ நம்ம கிறிஸ்மஸை ஒரு தவறாக கொண்டாடி கொண்டு இருந்தோம். இப்போ இருக்கிறோமா என்னன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அறிந்ததுலேருந்து அந்த மைண்ட் செட்லாம் மாறிடுச்சு. ஓகே, நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறது ஏன் கொண்டாடுறோம்? இயேசு பிறந்தார். ஓகே, அதுதான் இயேசு பிறப்பை பற்றி ஒரு தாட்டி போட்டிருந்தா, ஆனால் அவரோட முடிவு ஆரம்பம் இருந்துச்சுன்னா முடிவு இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமான்னு ஏமன்னு சொல்லுங்கள். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் நான் தொடர்ந்து பேச முடியும், இல்லைன்னா எனக்கு பயமாக இருக்குது உங்களோட பேசுகிறதுக்கு. ஓகே, புரியாடலாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஓகே, ஆல்ரைட். ஆரம்பம் இருந்துச்சுன்னா முடிவு இருக்கணும். ஓகே, முடிவு இருக்கணும். ஆரம்பம் ஒரு தாட்டி எழுதி இருந்துச்சுன்னா முடிவு 8 தாட்டி எழுதியிருக்கு பைபிளில். அப்போ நான் தேவனோட பிறப்பு ஒரு தாட்டி எழுதிருச்சுன்னா அவரோட 2வது வருகை 8 தாட்டி எழுதியிருக்கு. விளங்குதுங்களா? ஆனால் அவர் வராரு. அவர் பிறந்தனால நம்மளுக்கு என்ன லாபம், என்ன நன்மை கிடைச்சிச்சு? பேசுங்க. இப்போ நீங்கள் பேசுங்க. நான் சொன்னேன் நான் ஜெயிலுக்காரன். ஓகே, ஸோ நானே ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு உங்களோட பேசுகிறதுக்கு ஆசை. ஐயா, நீங்கள் யாராவது சொல்கிறீங்களா இயேசு பிறந்தார், உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆசீர்வாதத்திலே இருக்கிறீங்க நீங்கள். இந்த மாதிரி தான் சபைகள் ஆசீர்வாத மூட்டிலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த சிலுவையை சுமந்து இறக்கி வைக்காமல் நடக்கிறது தான் ஆசீர்வாதம். ஓகே, பணத்தினால பெரிய இது இருக்கிறனால அது ஆசீர்வாதம், அதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் அந்த சிலுவையை சுமந்து இறக்கி வைக்காம நேர் தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு போகணும். அது தாயா உண்மையான ஆசீர்வாதம். ஏன்னா அந்த முடிவில் தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, at the end of the tunnel there will be a lightன்னு. ஆமாவா இல்லையா? தமிழில் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? அம்மா நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க, இவங்க ப்ரே பண்ணீங்களா? நீங்களே தானம்மா? நீங்கள் தானம்மா? at the end of the tunnel there is a light. எப்படி சொல்லுவீங்க தமிழில்? டனல் தெரியும்ல? டனல் உள்ளுக்கு பூந்தால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், ஆனால் வெளியே வரும்போது வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி தான் சிலுவையை சுமந்து போய் சேரும்போது அங்கே நம்மளுக்கு வெளிச்சம். இல்லையா? அங்கே தான் முடிவு. பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும் இயேசு பிறந்தது. நீங்கள் முஸ்லீம்காரர்கிட்ட கேளுங்க, தமிழர்கிட்ட கேளுங்க, புத்தர்கிட்ட கேளுங்க, யாருக்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்டையும் கேளுங்க. இயேசு என்னத்துக்கு பிறந்தார்? பாவத்தை மன்னிக்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும். பாவத்தை மன்னிச்சுட்டு, ஓகே, மெத்தியூ போட்டிருக்குல்ல? ஓகே, மெத்தியூ நம்ம படிக்கும்போது 1வது அதிகாரத்தில் ஜோசப் கிட்ட அந்த ஏஞ்சல் என்ன சொல்லுவார்? யூ ஆர் டு நேம் ஹிம் ஜீசஸ். அவருக்கு இயேசுன்னு பேர் கொடுக்கணும். he will save his people from the sin. அப்படி தானே போட்டிருக்கு. படிக்கிறீங்களா யாராவது? திடீர்னு சொன்னது போடாமல் இருந்துச்சுன்னா இயேசுன்னு பேர் வைக்கணும். பாவத்தை மன்னிப்பார், ரட்சிப்பார். ஓகே, அவ்வளோதான். அது நமக்கு இல்லை, நமக்கு மட்டும் தெரியாது, மற்ற எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் எங்கே போங்க இந்த முழுக்க இயேசு தெரியும். ஆனால் இன்னொரு கேள்வி, நம்மளை ரட்சித்து என்னத்துக்கு ரட்சிக்கிறார்? ரட்சிக்க அவர் என்ன செய்தார்? இப்போ ராபோஜனம் எடுத்தோம்ல, வார்த்தை என்ன சொல்லுது? இதில் பங்கெடுக்கும் போது அவரை நினைவு கூற சொல்லுது. பைபிளை படிக்கும்போது நினைவு கூறும்னா அந்த சிலுவையை நம்ம நினைவு கூறணும்.
விளங்குதுங்களா? அந்த சிலுவையை நம்ம நினைவு கூறாம நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடினா அதில் அர்த்தமே இருக்காது. ஏன்னா அந்த சிலுவையை நினைவு கூறினா தான் நம்ம உள்ளத்திலிருந்து அவருக்கு நன்றி பலிகள் செலுத்தி கொண்டு இருக்க முடியும் தொடர்ந்து. அதனால தான் பவுலோட தலையை வெட்டி எடுக்காத முன்னே அவர் சொன்னது என்ன தெரியுமா? அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு வாங்க, நான் இன்னும் இயேசுவை அறியணும், அந்த சிலுவையை நான் அறியணும். இயேசு பிறப்பல்ல, நாட் த பர்த்டே ஆஃப் ஜீசஸ். சிலுவையில் என்ன நடந்தது? இந்த சிலுவையை நம்ம நினைக்க பாருங்க, ராபோஜனை நம்ம எடுக்கும்போது அவ்வளோ பயபக்தியோடு எடுக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், இதை நீ செய், நான் வர வரைக்கும் என்னை நினைவு கூறுன்னு. என்னத்தை நினைவு கூற போகிறோம் அவர் வர வரைக்கும்? அந்த சிலுவை, அந்த சிலுவை, அந்த சிலுவை. அந்த சிலுவையை நம்ம நினைவு கூறாட்டினா நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம், அது அர்த்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவர் பிறந்ததே, he was born to die. அல்லேலூயா, born to die. ஜெயிலில் ரொம்ப பேர் பச்சை கொடுத்துருப்பாங்க, born to die. Die and where you are going. நிறையா போட்டிருப்பாங்க, முதுகில் போட்டிருப்பாங்க, இதில் போட்டிருப்பாங்க, கையில் born to die நிறையா இருக்கும். டெட்டு, ஃப்ரீ டெட்டு. செத்து எங்கே போகிற? ஸோ பாருங்க, நம்ம தேவனோட சிலுவை அறியாட்டினா அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவர் பிறந்ததே சிலுவைக்கு போவதும். விளங்குதுங்களா? அந்த சிலுவையை நம்ம நினைவு கூறாட்டினா ஒவ்வொரு நாளும் நம்ம அவரோட பிரசன்னத்தை உணர மாட்டோம். அவர் சிலுவைக்கு போய் மறைத்து உயிர் தெழுந்தனால தான் இன்றைக்கு அவர் நம்மளோட இருக்கிறார் ஆவியில். அவர் பிறந்தது மறைத்தது நம்மளோட வாழ. ஸோ அவருக்கும் நமக்கும் உறவு இல்லாட்டினா கிறிஸ்மஸ் கொண்டாடுறது அர்த்தம் இல்லாமல் போயிடும். உறவுக்காக தான் வந்தார். என்னோட இருக்கிறீங்களா? ஸோ அந்த சிலுவையை நினைவு கூறாட்டினா கிறிஸ்மஸ்க்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அந்த சிலுவையில் தான் அவர் ஒருத்தர் பர்த்டேக்கு அழைக்கிறாங்கன்னு, அவங்க நம்மளை நேசிக்கிறாங்கன்னு அழைக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சனால சில நேரத்தில் அழைப்பாங்க, காரணத்தினால அழைப்பாங்க. நம்மளும் அவங்கள தெரிஞ்சனால நம்ம போவோம். ஆனால் அவங்க அழைக்கிறாங்கன்னு, அவங்க நம்மளை நேசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க. சிலவங்க லவ்னால கூப்பிடுவாங்க, நம்மளை நேசிக்கிறாங்க, நம்ம உறவு இருக்குது. சில நேரத்தில் ஜஸ்ட் கினாலான், ஓகே. ஆனால் அவங்க நம்மளை நேசிக்கிறாங்கன்னு ப்ரூஃப் இல்லை. ஆனால் இயேசு நம்மளை நேசிக்கிறாங்கன்னு ப்ரூஃப் இருக்குது. அல்லேலூயா. அந்த சிலுவையை பார்க்கும்போது அதுதான் ப்ரூஃப். சிலுவையில் என்ன நடந்துச்சு, அவருக்கு நமக்கு என்ன செய்தார். சிலுவையை சுமந்து போய்கிட்டு இருக்கும்போது அவரோட கண்கள் பிதா மேலே இருந்தது, சித்தம் மேலே இருந்தது. அவரோட சித்தம் என்ன? பைபிளில் படித்தோம், உங்களையும் என்னையும் அவர் ரட்சிக்கணும். அதனால தான் அவன் சிலுவையை இறக்கி வைக்கல. அதே வசனம் தான் தேவன் கொடுக்குறாரு, நீ என் சிலுவையை சுமந்தினா சிலுவையை சுமந்தானே, இறக்கி வைக்காத. ஏன்னா தேவன் நமக்கு நல்ல நோக்கம், நல்ல சித்தம் வைத்திருக்கிறாரு. அந்த முடிவு என்னன்னு தெரியுமா? ஆரம்பம் இருந்தால் முடிவு இருக்கணும். அந்த முடிவு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பரலோகத்துக்கு போகிறோம், பரலோகத்துக்கு போகிறோம். அதுதான் நம்மளோட ஆசை. ஆனால் தேவனோட சித்தம் நோக்கம் அதுக்கு மேலே பெரிய நோக்கம், அதுக்கு மேலே பெரிய சித்தம் வைத்திருக்கிறார். என்னோட இருக்கிறீங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் அறியாட்னா நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், ஆனால் அர்த்தம் இல்லாமல் கொண்டாடுவோம். வெறும் அவரோட பர்த்டேனால தான் அதை நினச்சி கொண்டாடுவோம். ஆனால் முழுசாக அந்த முடிவை நீங்கள் அறியும் போது இன்னும் சூப்பராக இருக்கும், ரியலாக இருக்கும், அது இன்னும் உண்மையாக இருக்கும். என்னோட இருக்கிறீங்களா? இப்போ நம்மளோட இருக்கிறாருல்ல, இப்போ நம்மளோட இருக்கிறாருல்ல. யார் விசுவாசிக்கிறீங்க அவர் நம்மளை ஆளுகை செய்கிறாருன்னு?
விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, நல்லது, விசுவாசம் நல்லது. யாரு கீழ்ப்படிந்து அவருக்கு சரணை நடந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு வந்து சப்மிட் பண்ணி அவர் நம்மளை ஆளுகை செய்ய அந்த மாதிரி வாழ்றீங்க? How many of you have submitted completely? எத்தனை பேர் முழுமையாக அர்ப்பணித்திருக்கீங்க அவர் நம்மளை ஆளுகை செய்ய? நீங்கள் செஞ்சுருக்கீங்களா பிரதர்? அப்படியா? வெரி குட். இப்போ இந்த பிரதர் வந்து உங்களை ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் என்னமோ சொன்னீங்க, ஆத்திரத்தில் உங்களை அரைஞ்சிட்டாரு. இப்போ ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்கிறார், நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன பிரதர்? சத்தமாக பேசுங்க பிரதர். பரவாயில்ல, உட்காந்து பேசுங்க. என்ன சொல்கிறாரு? இன்னும் கண்ணத்தை கொடுப்பீங்களா? நீங்கள் சூப்பர் பிரதர், வெரி குட். ஆண்டவர் கொடுக்க சொன்னார், இந்த கண்ணத்தை இன்னொரு அரைச்சம் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன செய்வீங்க? அதுக்கு அர்த்தம் என்ன? உண்மையிலேயே கொடுப்பீங்களா? அது சொன்னாங்க கொடுப்போமா? அதுக்கு அர்த்தம் அது இல்லை. அர்த்தம் அவங்கள மன்னிச்சு விட்ருங்க. அதுதான். மன்னிக்க முடியுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஜீவ பலியாக அர்ப்பணித்த அவருக்கு இதை நீங்கள் செஞ்சால் தான் அதில் ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் வந்து முழுமையாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கிறீங்கன்னு. ஹீப்ரூ 13:15. படிங்கம்மா. ஹீப்ரூ. ஸ்தோத்திர பலிகளை அவர் மூலமாக எப்போது, அவர் இயேசு மூலமாக தேவனுக்கு நம்ம எப்போதும் செலுத்துவோம். எப்பொழுதும், all the time. all the time. இதை செய்ய முடிஞ்சிச்சுனா தான் நான் கிளைம் பண்ண முடியும், நான் எந்த நேரத்திலையும் நான் வந்து முழுமையாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கிறேன், அர்ப்பணித்து. இதை செய்ய முடிஞ்சா தான். இது செய்ய முடியாதுன்னா ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்யலை. இன்னொரு இருக்கிறீங்களா? கவனம் செலுத்துங்க. இந்த வசனம் இயேசு மூலமாக எப்பொழுதுமே தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகள், இல்லைன்னா நன்றி பலிகள், இல்லைன்னா துதி பலிகள், பலிகள்னு போட்டிருக்காங்க, சாக்ரிஃபைஸ்ன்னு போட்டிருக்கு. அப்படி தானே? வெறும் ஓகே, வெறும் துதின்னு போடல, வெறும் ஸ்தோத்திரம்னு போடல, வெறும் நன்றின்னு போடல. நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள்னு போட்டிருக்கு. அப்படின்னா பிரதர் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, அவரை நான் மன்னிச்சிடறேன் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆளுகை செய்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் அனுமதி கொடுக்காமல் அவர் என்னை அரைஞ்சிருக்க மாட்டார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதில் ஒரு நன்மை இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்கிறாரு. தேவனோட வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்னை நேசிக்கிறன்னு சொல்கிறவன் என்ன, அப்புறம் என்ன சொன்னார்? என்னை நேசிக்கிறேன், those who claim to love me will obey my commandment. அல்லேலூயா. கொடுக்கறது ஈஸி, வர்ஷிப் பண்ணுறது ஈஸி, ஊழியம் செய்கிறது ஈஸி, எல்லாமே ஈஸி. ஆனால் இதை செஞ்சு பாருங்கள், ஈஸியா? நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்னா என்னன்னு தெரில, இதை பற்றி ஷேர் பண்ணேன் உங்கள்கிட்ட முந்தி வரும்போது. என் மூஞ்சில் எச்ச துப்பிட்டாங்கன்னு. இதைத்தான் நான் விசுவாசியாக இருக்கும்போது 30 வருஷம் ஓகே நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை பார்த்துட்டேன். வாய் சும்மா இல்லை, ஓகே, ஆசை என்னை விடலை. ஆண்டவரே இனிமேல் என்ன, அப்போ வந்து ஜெயிலில் இருல, புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஓகே,
ஆண்டவரே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஸ்தோத்திர பலிகள் நான் செலுத்துவேன். புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்தோத்திர பலிகள்னா என்ன. நீ நல்ல நேரமோ கெட்ட நேரமோ, ஓகே, எல்லாம் உன்னை விட்டுட்டு போனாலும், தனிமையிலையோ நீ வேதனையோ துன்பமோ என்ன நடந்தாலும் அந்த நேரத்தில் தேவன் என்னை ஆளுகை செய்கிறாருன்னு விஸ்வாசத்தில் அவருக்கு நீ நன்றி செலுத்து. இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அனுமதி கொடுக்காம ஒன்றும் நடக்காது. பிசாசு நம்மளை தொட முடியாது. ஓகே, தொடவே முடியாது. ஸோ வாய் சும்மா இல்லாமல் கேட்டுட்டேன், சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் உங்களை துதிக்கணும், ஸ்தோத்திர பலிகள் செலுத்தணும், என்ன நடந்தாலும். உடனே ஆன்சர் பண்ணிட்டார். மறுநாள் வேலைக்கு போகிறேன் புது ப்ரீசனில். உங்களுக்கு சொன்னல இந்த புது ப்ரீசனில் என்ன டைட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. எனக்கு என்னோடய டைட்டிலு ஞாபகம் இருக்கா ஐயா? போன தாட்டி வரும்போது சொன்னையா உங்கள்கிட்டலாம்? யாருக்கு ஞாபகம் இருக்குது? மகாதேர் சொன்னார் மலாயு சிப்பாட் லுப்பான்னு. நான் சொல்கிறேன் கிறிஸ்டியன் சிப்பாட் லுப்பான்னு. ஒரு மாதத்துக்கு முன்னே தான் சொல்லிட்டு போனேன். யாராவது இருப்பீங்க புது ஜெயிலில் உள்ளவங்களுக்கு தெரியும், கோயட்டாக இருக்கிறீங்க. தமிழன் பிசாசுன்னு என்னோட டைட்டில். அவ்வளோ மோசமாக இருந்தேன். ஆனால் தேங்க்ஸ், அங்கே உள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கைதிங்க ஜெபத்தினால தேவன் என்னையை சந்தித்தார். ஓகே, பாஸ்டரோ யாரோ சபையும் ஜெபிக்கலை, அங்கே உள்ள கைதிங்க ஜெபிச்சாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. ஸோ இந்த தெரிஞ்சவொன்னே இதை படிக்கும் போது எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நானும் ஆண்டவர் நான் நினச்சேன் துதினா பாடுறது அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை ஆழமாக படிக்கும்போது தான் தேவன் வெளிப்படுத்தினார், சில வசனங்களை கொடுத்தார். எழுதி வச்சிங்க, 2 நாளாகமம் 20வது அதிகாரம். அதை போய் படிங்க. ஓகே, அதை எழுதி வச்சுங்க, போய் படிங்க. டேனியல் புஸ்தகம் 3வது அதிகாரம். 3 பேர் இருப்பாங்களா? அவங்க பேர் தெரியுமா? முனியாண்டி, முருகன், முத்துசாமி. டேனியல் புஸ்தகத்தில் அப்படியாம்மா? நான் கரெக்டாக சொன்னேன்னா நீங்கள் கரெக்டாக சொன்னீங்களா? 6வது அதிகாரத்தை படிங்க, டேனியலை பற்றி போட்டிருக்கோம். அதை படிக்கும்போது அங்கே உங்களுக்கு தெரியும் ஸ்தோத்திர பலிகள்லாம் என்ன, நன்றி பலிகள்லாம் என்னன்னு. இந்த ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள், துதி பலிகள் செலுத்துகிறவங்க நாவில் குறை வராது, முறுமுறுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. என்ன வராது? குறை இருக்காது, முறுமுறுக்க மாட்டாங்க, குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தேவனுக்குள்ள நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள் செலுத்தான்னா நாம நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது சாத்தானுக்கு தான் சொந்தமாகும். அதனால தான் தேவன் இந்த கட்டளையை கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு நாள் காலையில் சிஓவாக இருக்கும்போது நான் போயிட்டு சிஓவாக இருக்கிறேன் புது ஜெயிலில். ஓகே, ஸோ அங்கே டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணோம். டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணால் 5 பிளாக் இருக்குது. 5 பிளாக்கில் எல்லாம் வெளியாகவே தோம்போட காத்திருப்பாங்க. ஏன்னா அங்கே டாய்லெட்டில் ஃப்ளாஷ் ஒன்றும் இல்லை, எல்லாம் தோம்பில் தான். அதனால தான் அந்த டைமில் வரும்போது உங்களுக்கு ஜோக்குனா ஓகேயா லேசா பிரதர், ஓகேயா நீங்கள் சீரியஸாக பார்க்குறீங்க? ஓகே, அந்த டைமில் கைதிங்க வரும்போது selamat datang man, makan tanggung beratung. ஏன் பரிசுத்தர் சிரிக்க மாட்டீங்க? ஓகே, அப்படின்னு தான் அழைப்போம். ஓகே, அதனால தான் தொங்க எடுத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த டைமில் புது ஜெயிலில் 5000 கைதிங்க வந்துட்டாங்க. 700 பேர் கட்டினது 5000 பேர். அப்போனா அந்த தோங்க பாருங்கள் எத்தனை ரூம். ஒரு பிளாக்கில் ஒரு 300 ரூம் இருக்கும், 300 ரூம் இருக்கும். இறங்கும் போது என்ன மாதிரி பர்ஃப்யூம்கெலாம் இறங்கணும்னு தெரியுமா? ஓகே, ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இம்யூன் ஆகிருச்சு, மூக்கில் ஏறாது அதெல்லாம். ஓகே, அன்னாடம் அதே போனோடனே உங்களுக்கு இம்யூன் ஆகிருச்சு. ஸோ அங்கே நின்று நம்மளுக்கெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றும் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்களா, செத்து போயிடுவீங்க. அப்பேற்பட்ட கேஸ், அப்பேற்பட்ட பர்ஃப்யூமாக இருக்கும். இன்டர்நேஷ்னல். ஓகே, இப்போ தெரியும்ல, இந்தோனேஷியாவிலேருந்து, ஆப்ரிக்கன்லேருந்து, வியட்நாம்லேருந்து எல்லாம் ஒரே இறங்கும். அந்த டைமில் இறங்கும்போது
அப்போ ஆண்டவரை புதுசாக ஏற்றுக்கொண்டு அந்த ராத்திரி தான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலையும் ஓகே, நீங்கள் ஆளுகை செய்கிறீங்க, நான் உங்களுக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவேன்னு நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆர்டர் பண்ணேன். அந்த டிராஃபிக்கை விடாதமுன்னா ஒரு சீனை வந்தான், கட்டையாக தான் வந்தான். ஏன் வந்தான், என்ன பண்ணா, எனக்கு இது வரைக்கும் என் மண்டையில் ஏறலை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன தெரியுமா செஞ்சான், ஸ்ட்ரெயிட்டாக வந்து லூ கிறிஸ்டியன்கான்னு சொல்லிட்டு என் மூஞ்சில் துப்பிட்டான். பாருங்க, கவனிச்சிருக்கீங்க. அப்போ வந்து நான் வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிளாக் பெல்ட் கிடச்சிருக்கு தேக்கொண்டோட. தமிழன் பிசாசுன்னு சொன்னது அப்போனா வெறி பிடிச்சவன் நான். அரகன் என்ன ஆணுவமா, வெறி பிடிச்சான் ஆணுவம். ஆனால் பயமே இருக்காது அந்த மாதிரி. அதனால தான் எனக்கு இந்த பேரை வச்சானுங்க, சீனனுங்க வச்சானுங்க. எனக்கு தெரிஞ்சதை அடிக்கிறது, உதைக்கிறது. செட்டல் ப்ராப்ளம்னா அங்கே பேசலாம் முடியாது. அப்படியே திடீர்னு அமைதியாகிடுச்சு எல்லா இடமும். என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இப்போ நீங்கள் படிச்சிங்களா, நெருப்பில் வந்தாருன்னு. கே நெருப்பில் உள்ளுக்கு நெருப்பு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, கம்பை எடுக்க முடியல, காலை தூக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே ஜேம் ஆகிட்டேன். டிவைன் இன்டர்வென்ஷன் அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. எல்லாம் பார்க்குறாங்க, அந்த சீனனுக்கு என்ன மாதிரி உரிச்சி எடுக்க போகிறேன்னு. செய்ய முடியல. இது வந்து உள்ளுக்கு இல்லை, ஃபிசிக்கலி அப்படியே தேவன் என்னை ஸ்டாப் பண்ணிட்டாரு. பைபிளில் சொல்லுகிறதுல தேவன் எப்படி பேசுவார், வந்து பேசுவார். சிலவங்க இருக்கிறாங்களா அந்த மாதிரி சர்ச்சில் ப்ரே பண்ணிக்கிட்டு தான் ஆண்டவர் வந்து என்கிட்ட சொன்னார். உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி ஆண்டவர் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பேய் அரைச்சி கொடுத்து அனுப்பிடுங்க. நேற்று கூட ஒரு கேஸ் சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இவங்க சொன்னாங்க, ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், ஆண்டவர் வந்து சொன்னாராம் அவங்கள நீ மன்னிச்சிருன்னு. நான் சொன்னேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆண்டவர் சொன்னாராம் மன்னிக்க சொல்லி. ஆண்டவர் வந்து சொன்னாராம். வசனம் அதான் பாருங்க, do not use the Lord's name in vain ன்னு போட்டிருக்கு. தமிழில் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எப்போதும் ஒன்றா தான் இருப்பீங்களா 3 பேரும்? அதனால தான் அப்படியே ஒரே மாதிரி குரலில் ஒரே சுதியில் நல்லா பாடினீங்க. இல்லை ரெய்லி ஐ மீன். அதனால் அப்புறம் உங்கள் 3 பேரை நான் பார்க்க போகிறேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆண்டவர் மெல்லிய குரலில் தான் பேசுவார், உள்ளுக்கு பேசுவார். எப்படி பேசுவார்னா, இப்படி வந்து பேச மாட்டார். இப்போ ஒரு ஆளை பார்க்குறீங்களா இந்தியாவில், மஞ்சள் துணி போட்டுக்கிட்டு மூடி பார்க்குறீங்களா, அவர் பேர் என்ன, செல்வராஜா. திடீர்னு ஆண்டவர் வருவார் பக்கத்தில், திடீர்னு ஆண்டவர் வருவார். இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. எவனாவது ப்ராஃபிட் ஆகும்னு சொன்னால் ஆண்டவர் வந்து சொன்னார், நான் ப்ரே பண்ண ஆண்டவர் வந்து சொன்னார்னு அந்த வீடியோலாம் அடைச்சிருங்க. அப்படி நேராக வந்து சொன்னால் ஒரு பேய் அரைச்சி கொடுத்து அனுப்பிடுங்க. ஆண்டவர் இதை 99% நம்மளோட பேசிட்டு 100% ஆண்டவர் பேசிட்டாரியா. அதனால தான் ஆவியானவர் கொடுக்கும்போது இயேசு என்ன சொன்னார், நான் பேசுகிறத உனக்கு நினைவு கூறுவார்னு. ஆவியானவர் நினைவு கூறுறது தான் மெல்லிய குரல், ஸ்டீல் ஸ்மால் வாய்ஸ், உள்ளுக்கு பேசுவார். ஸோ நின்றுக்கிட்டு இருக்க என்ன பண்ணுறது தெரியல. ஆண்டவர் ஆவியானவர் நினைவு கூறினார் நேற்று என்னோட ப்ரேயரை, இந்த வசனத்தை. இப்போ என்னை துதிக்க முடியுமா? நேற்று ப்ரே பண்ணிய விலகுதுங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே எனக்கு ஆத்திரம் கண்ணுலாம் வேறு மாதிரி மாறிடும். போயிட்டேன், ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு டேக் ஓவர் பண்ணி போயிட்டேன். அங்கே ஆண்டவர் கூட எனக்கு ஒரு வாக்குவாதம். இதே தான் ஒரு கேள்வி தனியில் அவருக்கு எனக்கும் தான் ஓடுது. என்னை அழுத்தீங்க, என்னை அவமானப்படுத்திட்டீங்க.
ஓடுது உள்ளுக்கு. நீ தானையா கேட்ட, நீ தானே கேட்ட, கேளுங்கள் தரப்படும். ஸோ நான் இதை சொல்லும் போது, இந்த துதி பலிகள், நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் செலுத்தணும்னு சொல்லும் போது சும்மா மைக்க கொடுத்ததுனால நான் சொல்லலை. இது தான் தேவன் சொல்லுகிறாரு. சிலுவையில் அவமானம் இருக்கியா? சிலுவையில் நிறைய அவமானம் இருக்கு. பைபிளில் படிச்சிங்கன்னா இயேசு சிலுவையில் தொங்கும் போது நிர்வாணமாக தொங்கினார். தெரியுமா உங்களுக்கு? He was naked. அவர் உடல் கூட மனிதன் போல இல்லையா? படிச்சு பாருங்க. இப்போ எல்லாம் படிக்கலாம். ஏன் இந்த வசனத்தை நான் கொடுக்க மாட்டேன்? நீங்கள் டெலிஃபோன் எடுத்து என்னென்னமோ பார்க்குறீங்கள, இப்போ நீங்கள் போய் செக் பண்ணுங்க. உண்மையா இந்த பாஸ்டர் வந்து சொன்னாரா, பாஸ்டர் வில்லியம் ஜெயிலில் இருந்து வேற கதை சொல்லிக்கிட்டு போகிறாருன்னு, அப்படி நீங்கள் செக் பண்ணுங்கள் உண்மையா இல்லையான்னு. இயேசு சிலுவையில் தொங்கும் போது அடையாளம் இல்லாமல் தொங்கினாராம், நிர்வாணமாக. And Bible says, ஆண்டவர் சொல்கிறாரு, you are not greater than the master. அந்த மாஸ்டருக்கு மேலே நம்ம கிரேட் இல்லை. அதனால தான் அந்த சிலுவையை நம்ம சுமந்து அதில் அவமானம் இருக்கும். அது ஆண்டவர் ஏன் அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே என்னை கொண்டு போனார்னா, அந்த அவமானம்லாம் போகணும், அந்த ஆணவம் போகணும், அந்த ப்ரைட்டு, பெருமை, செல்ஃப் ட்ரஸ்ட் எல்லாம் போகணும். ஆண்டவர் என்னை எம்டி பண்ணாமல், யாரையும் அவர் எம்டி பண்ணாமல் பயன்படுத்த முடியாது. ஆணவம் இருந்துச்சுன்னா, பெருமை இருந்துச்சுன்னா, நாத்தா மந்திரி, நாத்தா சுல்தான், நாத்தா ஆகோங், நாத்தான்னு சொன்னால் நாசமாக போயிடுவோம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எம்டி யோர் செல்ஃப், டினை யோர் செல்ஃப். தமிழ் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? தம்மையே வெறுத்துடணும். 2 பிலிப்பியர் 6 படிக்கிறோம்ல, பிலிப்பியர் 2:6 படிக்கிறோம்ல, அவர் தேவனாக இருந்தாலும், படிக்கிறீங்களா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமென். யார் படிச்சது? யார் படிச்சாங்க? சூப்பரான குரல். ஓ, நீங்களா பிரதர்? ஹூ, என்னமோ ரெக்கார்டிங்கை போட்ட மாதிரி இருக்கு. God bless you. பாருங்க, அவரே எல்லாத்தையும் எம்டி பண்ணிட்டு வந்தார். யாரு படிச்சிங்கல்ல? எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், சர்வ வல்லவர். படித்தவங்கள நெருப்பாக வருவார். படித்தவங்கள அவர் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு வந்தார். எத்தனை பேர் நம்ம கழட்டி விடுறோம்? எத்தனை பேர் கழட்டி விட்டுருக்கீங்க? இந்த கழட்டி விடாமல் செல்ஃப், நானை கழட்டி வீசாமல் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல அர்த்தமே இல்லை. என்னோட இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஆவியானவர் நினைவு கூறினாரு. ஆண்டவர் என்னை வந்து தேடி, நேற்று நீ ப்ரே பண்ணிய, அதை தானே அவர் தேடி வந்து சொல்லலை. பைபிளில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு, மெல்லிய குரலில் பேசுகிறாரு. விளங்குதுங்களா? ஸோ இந்த நாட்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. எத்தனையோ இருப்பாங்க. ஓகே, நேற்று உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிட்டு தான் தேவனே என்கிட்ட வந்து சொன்னார். அவ்வளோ சுலபமாக ஆண்டவர் வந்துட்டாரா? இதெல்லாம் பெருமை பேச்சு. ஓகே, ஆண்டவர் உணர்த்துவார். ஓகே, உணர்த்துவார். அவர் நாமத்தை சும்மா பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் வந்து பேசினார், அவர் வந்து சொன்னார், என்னை தேடிக்கிட்டு வந்தார், அது பண்ணார், இது பண்ணார்னு. அவர் வரமாட்டார். 2வது வரையில் தான் வருவார். அது வரைக்கும் ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்துவார். மீட்பின் நாள் வரைக்கும் நம்மளை வழி நடத்துவார், நம்மளுக்கு உதவி செய்வார், நம்மளோட பேசுவார். வார்த்தை வைத்து தான் பேசுவார். சும்மா இதையும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. praise God. God is good. அவர் பிறந்தது இன்னொரு காரியம் என்ன, பைபிள் என்ன சொல்லுது? அவரோட சாயலில் நம்மளை உருவாக்க. அவரோட சாயலில் உருவாக்கி கொண்டு இருக்கிறோமா? அவரோட சாயலில் நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம்னா என்ன நம்மளுக்கு தேவை? ஆவியின் கனி. யாராவது சொல்ல முடியும்? ஆவியின் கனி
பிரதர்ஸ், நீங்கள் தான் மெமரைஸ் பண்ணுவீங்க ரொம்ப. The fruit of the Spirit. Are we growing in the fruit of the Spirit? இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறதுனா ஒரு காரியம் தான் இருக்குது. தேவனுக்கும் எனக்கும் அன்னான உறவு இருக்கணும். எனக்கும் தேவனுக்கும் உறவு இருக்கணும். ஆனால் நம்மளோட உறவு யாரு? போத்திப்பாரோட பொண்டாட்டி கூட தான். நீங்கள் எஸ்கே பரவாயில்ல, உங்களுக்கு இது இல்லை. நாங்களாம் டேஞ்சரில் இருக்கிறோம் இதை வச்சுக்கிட்டு. ஏன் போத்திப்பார் பொண்டாட்டின்னு சொன்னேன்? வா வா வான்னு சொல்லும். ஓகே, என்ன சொல்லுவீங்க? இப்படி செஞ்சால் இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வா வா என்னை தடவு, என்னை தடவு, என்னை தடவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதைத்தானே செய்கிறோம். நம்ம உறவு ஆவியானவர் கூட தான் இருக்கணும். யா வேற ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. அன்னான உறவு. அவருக்கு உறவு இல்லாமல் கிறிஸ்மஸை கொண்டாடுறது அர்த்தம் இல்லாமல் போயிடும். இட்ஸ் மீனிங்லெஸ். பிகாஸ் ஆவியானவர் நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது என்ன தெரியுமா? தேவனோட ஆரம்ப அழைப்பு அதிகாரம் மனிதனுக்கு என்ன கொடுத்தாரு? ஜெனசிஸ் 2:15 ஆதாம் கிட்ட என்ன சொன்னாரு? நீ ஆளுகை செய்யணும். படிப்போமா அதை? நீ ஆளுகை செய்ய சகலத்தையும். Can anybody read? படிங்கம்மா. கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்புறம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஓகே, அது இல்லை, ஆளுகை. God told Adam to rule over. ஸோ நம்மளை ஆளுகை செய்ய தேவன் அழைத்தார். ஓகே, ஆளுகை செய்ய அழைத்தார். இது தேவனோட சித்தம். பூமியை படைத்து தேவனுக்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு. ஜெனசிஸை போய் படிங்க. ஆளுகை செய்ய, டு ரூல் ஓவர் த எர்த். ஆண்டு கொள்ளுங்கள். ஐயா, நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, எல்லாம் உட்கார்ந்து இருக்கணும்னா ஆளுகை செய்ய தேவன் அழைத்திருக்கிறார். உங்களே உயர்ந்த அழைப்பு. அதனால தான் தேவன் நம்மளை அழைக்கும் போது பாவியா அழைக்கல. He did not call us as a sinners. உன்னை ராஜரிக ஆசாரியர் அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 டைட்டில் பாருங்க. எத்தனை மணிக்கு முடியணுமா சொல்லிடுங்க. 2-3 பேர்லாம் மிஸ் பண்ணுறீங்க. சிலவங்க மிஸ் பண்ணுறாங்க. Some people are not here. தெரிஞ்ச முகலாம். What time I should finish? எவ்வளோ நிமிஷம் இருக்குமா? 12க்கு முடிக்கணும். 12க்கு ஓகேயா. கெண்டியில் இருந்து வந்திருக்கிறார் அவர். இந்த ஸ்லாங்லாம் கெண்டி, ஸ்ரீலங்கா கெண்டின்னு ஒரு இடம் இருக்குது. நல்ல இடம், போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். நான் போகணும். மண்டையை போடாத முன்னே அங்கே போயிட்டு அதை விசிட் பண்ணோம். எனக்கு ஒரு ஆசை. ஓகே, மண்டையை போட்டால் நல்லதுயா. அங்கே போகிறோம், ஆதாயம் நம்மளுக்கு. படிக்கிறீங்களா அதம்மா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஓகே தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் அழைத்திருக்கிறார். ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்திருக்கிறாரு. இது நம்மளுக்கு ஒளியில் தான் இருக்கிறோம். இன்னும் ஆச்சரியமான ஒளிக்கு இன்னும் போகல. அங்கே தான் கொண்டு போகிற தேவன் நம்மளை காப்பாற்றி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு சுத்திகரித்து கொண்டு இருக்கிறாரு. தொடர்ந்து படிங்க. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவரோட புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும். நம்பர் 1 படிச்சீங்களா? பாட்டு தெரிந்து கொண்ட சொல்லுங்க. நான் சொல்லுங்கயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகம் மாதிரி இருக்கு. சொல்லுங்க. புத்துவல் காணி, புத்துவே காணி,
இதெல்லாம் உண்மையான அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க ஐயா. திருப்பி படிங்கய்யா, முழு மனதோடு சொல்லுங்கய்யா. இது தேவனோட சத்தியம், தேவனோட ப்ராமிசஸ். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். என்னத்துக்கு தேவன் வந்தார், பூமிக்கு பிறந்தார்? என்னத்துக்கு தேவன் மறைத்தார்? மறைத்து உயிர் தெழுந்து இந்த அழைப்பை நம்மளுக்கு கொடுத்தாரு. ராஜரிக ஆசாரியர் அழைப்பு. ராஜரிக ஆசாரியர் பழைய ஏற்பாடில் ராஜா ஆளுகை செய்வார். ஆசாரியர் அந்த ஆலயத்தில் ஆசாரியர் இருப்பார். ராஜாவும் ஆசாரியரும் அந்த ஆலயத்தை பார்த்துக்குவாங்க. விளங்குதுங்களா? ஸோ உங்களோட ஆலயமும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்கள் வாயை. நான் பேசுகிறத பற்றி பேசலை, சாப்பிட்றத பற்றி பேசுகிறேன். ஓகே, ரொம்ப சாப்பிட்டாலும் தேவ உடல் அந்த ஆலயம் உடஞ்சி போயிடும். அப்புறம் வருவாங்க ரொம்ப பேர், பாஸ்டர் காலுக்கு ப்ரே பண்ணுங்க பாஸ்டர்னு. இத்த பொறியும் உடம்பாக இருக்கும். நான் காலுக்கு ப்ரேயே பண்ண மாட்டேன். அம்மா உங்களோட ப்ராப்ளம் கால் இல்லைம்மா, உங்கள் ப்ராப்ளம் வாய். இல்லை, நான் சொல்லி தனியாக கூப்பிட்டு ஒரு ஜோக் பண்ணுற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் கவுன்சிலும் கொடுத்துருவேன். ஓகே, சும்மா ப்ரே பண்ணால் நான் அவங்கள ஏமாத்துறேன்னு அர்த்தம். உண்மையை பேசும்போது உண்மை குத்தம், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் அந்த உண்மை உன்னைய விடுவிக்கும். ஓகே, ஸோ பார்த்துங்க. ஏன்னா மலேசியாவில் நம்ம இப்போ ஆஃப்ரிக்கா இந்த சண்டை இருக்கிற இடத்துலாம் போனீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் செத்து போகிறாங்க. நம்ம மலேசியாவில் சாப்பிட்டு செத்து போகிறோம். ஓகே, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆசாரியரை அழைத்திருக்கிறாரு. ஆசாரியரை ஏன் அழைத்திருக்கிறார்? ஆசாரியர் தான் தேவனை சந்திக்க முடியும். அவர் அன்னாரும் சந்திக்க முடியும். நமக்குள்ள பாவம் சுபாவம் இருக்கு. அதனால தான் நம்ம பாவம் மன்னிப்பு வாரம் கேட்குறோம். நம்ம ப்ரே பண்ணும்போது கேட்குறோம். பாவம் sin is inside us, நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கு. ஆனால் அவர் நம்மளை மன்னிக்க கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. எடுத்து போட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஸோ பாருங்க, அழைக்கும் போது நீ பாவின்னு அழைச்சாரா? இல்லை, அழைச்சி நீ அவரை ஏற்றுக்கொண்ட உடனே உன்னோட சிந்தனை மாறாமல் இருந்திருக்கலாம், குணாதிசயம் மாறாமல் இருந்திருக்கலாம், கேரக்டர் மாறாமல் இருந்திருக்கலாம், உன்னோட வழிகள் மாறாமல் இருக்கலாம், நாவு மாறாமல் இருக்கலாம், அதே பேச்சு அதே போய் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்காம உன்னை ராஜரிக ஆசாரியர் அழைத்திருக்கிறாரு. என்னத்துக்கு? ஒரு நாள் நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீங்க. இந்த பூமியை நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். பரலோகத்திலே சுற்றிக்கிட்டு ஹோலி 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 ஹோலின்னு சொல்லியிருக்காங்களே ஏஞ்சல, அந்த மாதிரி இல்லை. பூமியை ஆளுகை செய்ய. இது தான் எண்ட் ரிசல்ட், இது தான் ஆரம்பத்துக்கு முடிவு. இப்போ சையாக்கா ரெஸ்பாண்டே வர மாட்டேது. அப்போ இது தான் நம்மளோட முடிவு. இந்த பூமியை நீங்களும் நானும் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நம்புறீங்களாமா? நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த வட்டாரத்தில் இருக்கிறீங்க? நீங்கள் தாம்மா அவங்கள பார்க்குறீங்க, உங்களே தான் கேட்குறேன். உங்களே தான் அம்பாங்களையா? அம்பாங்களே. நீங்கள் ஒரு அடுனா இருக்க போகிறீங்க, கித்துவா கம்போங்க இருக்க போகிறீங்க, ஆளுகை செய்ய போகிறீங்க. அது நான் சொல்கிறேன், ஆண்டவர் அவரோட வழியே வித்தியாசமான வழி. ஓகே, அப்படி ஆமேன்னு சொல்லுங்கள். குரங்கு வித்த காமிக்கிறவங்களாம் பார்த்து வித்தியாசமான வழின்னு சொல்லும்போது கத்தி கையெல்லாம் தட்டுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் தான் வித்தியாசமாக, அவர் வழியே தனி வழின்னு ஒருத்தரும் கை தட்ட மாட்டுறாங்க. சினிமாவில் குரங்கு வித்தலாம் காமி இப்படி தட்டி சிகரெட்லாம் போகுது, கையை தட்டுறாங்க. வித்தியாசமான வழி. நம்ம ஆண்டவர் தான் வித்தியாசமானவரையா. அதுயா. ஸோ பாருங்கள், நம்மளோட முடிவு அப்பேற்பட்ட முடிவு. அவ்வளோ த ரிவார்ட் அவர் கொடுக்குற என்ன பிரதிபலனா அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது சில நேரத்தில். ஏன்னா நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. பாருங்க, நாளுகையா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க பிரதர்? இல்லை, எந்த ஊர்? சம்பேங்க பரிசுத்தமாக ஆக்க உங்களை அழைத்திருக்கிறார்.
எனக்கும் சம்பேங்கும் ரொம்ப உறவு இருக்கு. புடு பக்கத்தில் தானே சம்பேங்கு. இந்த வசனத்தை படிக்கையா, டேனியல் புஸ்தகம் 7:27 படிங்க. பழைய ஏற்பாட்டிலே தேவன் இந்த ப்ராமிஸை கொடுத்திருக்கிறாரு. நான் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் அறியும் போது அந்த கிறிஸ்மஸை கொண்டாடும் போது அது வித்தியாசமா இருக்கும். தேவன் இது செய்ய பாருங்க, அவன் கோட்டை விட்டான். யாரு? ஆதாம். அவனுக்கிட்ட அந்த அதிகாரம் கொடுத்தாரு, அவன் கோட்டை விட்டுட்டான். அந்த அதிகாரம் எல்லாத்தையும் விட்டு பாவத்தில் கீழ்ப்படியாதனால ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ தேவன் ஏன் பிறந்தாரு? அவரோட நோக்கம் என்ன? அந்த ஆரம்ப நோக்கம், மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம், அவரோட நோக்கம் ஆளுகை செய்ய திருப்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவன் வருகிறார். இதுதான் அவரோட நோக்கம். அவர் பிறந்ததே அதுதான், மனிதனை மறுபடியும் பூமியை கொடுத்த ஆளுகை செய்ய. அல்லேலூயா. சந்தேகமாக இருக்கு போல இருக்கு. ஏன் பிறந்தாருன்னா, மறுபடியும் பூமியை நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆளுகை செய்ய. ஆமேன்னு சத்தமா சொல்லலாம். நான் சொல்றேன்னு சொல்றீங்க, இல்லைன்னா அறுத்துக்கிட்டு இருப்பாரியா சொல்லிட்டு போவோன்னு சொன்னீங்க. இந்த வார்த்தை வரும்போதே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணோம். நான் கேட்குறனால ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. தேவன் சொல்றதுனால நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவரோட சத்தியத்துக்கு, அவரோட ப்ராமிஸ்க்கு, வாக்கு தத்தத்துக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். இப்போ ஊழியக்காரவங்க கேட்டால் தான் ஆமேன்னு சொல்லுவீங்க. ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குற மரியாதை கணக்கு கூட தேவனுக்கு கொடுக்காம இருக்கிறீங்க. தேவன் வார்த்தைக்கு படிங்கம்மா. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் என்றான். யாருக்கு கொடுக்கப்படுமா? சந்தேகமா இருக்கு. பரிசுத்தவான்களுக்கு எங்கேயோ இருக்கிறானுங்க, அவனுங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க தான் ஏன் பரிசுத்தவான்? முழங்கால் போட்டுக்கிட்டே வர்ஷிப் பண்ணிக்கலாம் ஆண்டவரை. நீங்க தான் ஏன் பரிசுத்தவான்? நீங்க தான் நீதிமான். நீங்க தான், உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. சந்தேகமா இருக்கா? நம்பிக்கை இல்லைல்ல? எனக்கா? நானா? ஐயா, தேவன் வரும்போது, சபையை எடுத்துக்கொள்ளும் போது, இல்லை தேவனுக்குள்ள உண்மையாக இருந்து நம்ம மறைத்து போகும்போது நம்ம பரிபூர்ணமாக மாறிடுவோம். தெரியுமா? தெரியாத உங்களுக்கு? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் குறையோடு நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம கண்கள் ஆண்டவர் மேலே இருக்கும்போது, அவர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது, அவரே நோக்கி போகணும்னு நம்மளுக்கு ஒரு கீழ்ப்படியில் ஒரு வாஞ்சியம் இருக்கும்போது, சில நேரத்தில் நம்ம குணாதிசயம் மாறத்துக்கு கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்க கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஊறி போச்சு உள்ளுக்கு. சுடா கராட்னு சொல்லுவாங்க. சுடா கராட். ஓகே, தீட்டு எடுக்கிறது கஷ்டம், ஆனால் எடுக்கலாம். ஏன்னா தீட்டு எடுக்கிறதுக்கு சர்வ வல்லவர் நமக்குள்ளே எடுக்கிறாரு. ஓகே, சர்வ வல்லவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. கேளுங்கள் தரப்படும்னு சொன்னார்ல. கேளுங்க, ஆண்டவரே என்னை தீட்டு எடுங்க, ஆண்டவரே இந்த கரை என்னை விட்டு போகணும். கரைன்னு சொல்லும்போது பாவத்தை பற்றி பேசுகிறேன். ஓகே, ஆண்டவர் இருக்கிறார் உதவி செய்ய. தேவனோட வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தை, நம்மளை மறுரூபமாக்குற வார்த்தை, நம்மளை மாற்றுவோம். ஸோ டேனியல்கிட்ட தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, the saints will rule the earth. அல்லேலூயா. பரிசுத்தவான் வெளியில்லை, நீங்க தான், நான் தான். நம்ம பரிபூர்ணம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்குள்ள இருக்கிறனால, அவருக்கு கீழ்ப்படுகிறனால, அவரை நேசிக்கிறனால நம்மளே தேவன் மாற்றி கொண்டு வருகிறார், ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருகிறாரு. அதனால தான் தேவன் சொல்றாரு, நான் பரிசுத்தராக இருப்பதனால நீயும் பரிசுத்தமாக இரு. ஓகே, நீதிமான் ஜெபம்
வல்லமை உள்ளது. சிலுவையில் அவர் சிலுவையை நம்ம பாவத்தை சுமந்து நீதிமானா அவர் மாற்றிட்டார் நம்மளைய. ஆனால் அவருக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இருக்கணும். அவர் நம்ம கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டு இருக்கணும். அவரோட சிலுவையை நம்ம சுமந்து போய் கொண்டு இருக்கணும். சிலுவையில் வேதனை, துன்பங்கள், கஷ்டங்கள், ரிஜெக்ஷன் எல்லாம் இருக்கும். ஆனால் உன் கண்கள் அவர் மேலே இருக்கணும். தேவனோட சித்தம் நம்ம வாழ்க்கையில் என்ன, நம்ம ஆளுகையை செய்யணும். அதுதான் நம்மளோட டெஸ்டினி, டு பி a ரூலர். அதனால தான் நம்மளை அழைக்கும் போது ராஜரிக ஆசாரியர் அழைத்திருக்கிறாரு, பரிசுத்த ஜனமாக அழைத்திருக்கிறாரு. என்னோட இருக்கிறீங்களா? என்னை அழைக்கும் போது அவர் தமிழ் பிசாசு அழைக்கல, ராஜரிக ஆசாரியர் அழைத்திருக்கிறாரு. You can always have fellowship with him. ஆசாரியருக்கு தானே நம்ம இந்துவாக இருந்திருக்கலாம், புத்தராக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த கோயிலுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யும் போது அந்த தேங்காவோ ஏதோ ஓகே நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும்? என்ன சொல்லுவீங்க? பூசாரிகிட்ட கொடுக்கணும். அவர் தான் போயிட்டு பூசை போடுவார். நீங்கள் போக முடியாது. நம்ம ஹோலி பிளேஸில் தான் நிற்போம். அவர் தான் ஹோலிஸ் ஆஃப் ஹோலிஸுக்குள்ளே நுழைய முடியும். புரியுதுங்களா? ஏன் தேவன் நம்மளைய ராஜரிக ஆசாரியர் அழைத்திருக்கிறாரு? அவரை சந்திக்க. தையா அப்பேற்பட்ட அழைப்பு ஆளுகை செய்ய அழைத்திருக்கிறாரியா. ஸோ அவர் பிறந்ததை மட்டும் நினச்சி நம்ம செலிப்ரேட் பண்ணால் நம்ம மறந்துடும். ஆனால் அவர் பிறந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு, என்ன செய்ய போகிறாரு, என்னோட முடிவு என்னன்னு உங்களுக்கு அறிந்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் அப்படி தான் ஜாமாக இருக்கும். என்னோட ஆர்டர், என்னோட சர்ச்சில் கிறிஸ்மஸ் தாத்தா நுழையக்கூடாது. என்னை பாஸ்டராக அழைப்பு கொடுத்து 30 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னே தான் பாஸ்டர் அழைப்பு. என் சபையில் கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஸ்பிரிட் இருக்கணும். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பணக்காரர், தனியார் இருந்தவர், அவர் ஏழைங்களுக்கு போய் அவர் கொடுப்பார். ஏழைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு ரொம்ப, அவர் பிள்ளைகள் மேலே ரொம்ப அன்பு. சென்ட் நிக்கலஸ் அவர் போய் கொடுப்பாரு. அவர் மாதிரி நம்ம மாறணும். ஏன்னா அவர் இயேசு சொன்ன கட்டளைகளை கடம் பிடித்து நடக்கிறாரு. போய் கொடு, பசியாரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம என்னன்னா கிறிஸ்மஸ் கரெக்டாக டெக்கரேட் பண்ணி, ஆண்டவர் அறியாதவங்க கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா, இயேசு இல்லாமல் போயிட்டார். அர்த்தத்தோட நம்ம செலிப்ரேட் பண்ணோம் கிறிஸ்மஸ். நம்ம மாற்றிடுவோம். தனி என்ன தனி ஓசியா என்னமோ முந்தி ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, என்னமோ யோசின்னு. ஏன் நம்ம தமிழர்களாக இருக்கும்போது தமிழங்களோட கலாச்சாரம் மாதிரி டெக்கரேட் பண்ணக்கூடாது? பூங்காராயாவை வச்சு வெள்ளைக்காரன் ஸ்னோவுக்கும் கிறிஸ்மஸுக்கும் இது இல்லை, கனெக்ஷனே இல்லை. கிறிஸ்மஸ் ட்ரீ பால்ஸ் அதெல்லாம் கனெக்ஷனே இல்லை. பர்த்டே, ஜீசஸோட பர்த்டே. நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் தருவேன், நீங்கள் எனக்கு ப்ரெசன்ட் தருவீங்க. அந்த ப்ரெசன்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா, ஐயோ இன்னும் இந்த ப்ரெசன்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. பர்த்டே அவரோட பர்த்டே, அவருக்கு தானே ப்ரெசன்ட். அம்மா என் பர்த்டேக்கு வந்தீங்கன்னா எனக்கு தானே ப்ரெசன்ட் கொடுக்க போகிறீங்க. அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் இருக்குமா? இதையோட பாட்டினேன் சர்ச்சில். ஆண்டவர் அறிந்த டைமில் இருந்து இதெல்லாம் போச்சு. என் பிள்ளைங்களுக்கு, மனைவிக்கு ஒன்றும் கிறிஸ்மஸுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன், அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இதை நான் தலையில் போட்டுட்டேன். இட் இஸ் ஃபார் ஜீசஸ். அவரோட பர்த்டேனா அவரை சந்தோஷப்படுத்த நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? வாட் யூ வாண்ட் டு கிவ்? அவருக்கு என்ன பிடிக்கும்? இப்போ பர்த்டே கொண்டாட போகிறோம், என்ன ஏற்றுக்கொள்வார் நம்மக்கிட்ட இருந்து? என்னம்மா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கம்மா? சத்தமாக பேசுங்கம்மா, எல்லாரும் கேட்குற மாதிரி பேசுங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அவருக்கு என்ன பிடிக்கும்? சூப்பர், அது அவருக்கு பிடிக்கும்.
ஏன்னா அது ஒரு கட்டளை, கடைசி கட்டளை. நம்மளுக்கு நோக்கமாக இருக்கணும். உலகம் பூரா போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு. சுவிசேஷத்தை எப்படி சொல்றது? படிக்கவே மாட்டோமே, நேரம் இல்லை. நம்ம உறவு யாரு கூட? போத்திபார் பொண்டாட்டி கூட. இது கூட இல்ல. ஆண்டவர் மறைத்து உயிர்த்தெழுந்த 40 நாள் உயிர்த்தெழுந்தப்போ அந்த 40 நாள் என்னத்தை பிரசங்கம் பண்ணாரு, என்னத்தை டீச் பண்ணாரு? படிச்சு பாருங்க. த கிங்டம் ஆஃப் காட், தேவ ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணாரு. அது காஸ்பல்ல தான் இருக்கு, மேத்யூ, லூக்கா, ஜான்ல. டைம் இல்லையே படிக்கிறதுக்கு, ரொம்ப பிஸி இல்ல. என்ன சந்தோஷமா இருக்கும் அவர் ஏற்றுக்கொள்வார். பர்த்டே கொண்டாடினா, ஐயா நீங்க ஐயா நீங்க இவரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? என்னையா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆராதனை செலுத்தினா சந்தோஷமா இருப்பாரு. ஓகே, முதல் சொன்னல ஹீப்ரு 13:15, அது அவருக்கு பிரியமா இருக்கும். ஸ்தோத்திர பலிகளுக்கு தான் ரொம்ப பிரியமா தேவனை ஏற்றுக்கொள்வார். ஸ்தோத்திர பலிகள் தான். நன்றி பலிகள் தான். highest form of worship, sacrifice of thanksgiving. அங்க தான் தேவன் நெருப்பா வருவார். நான் கொடுத்தல வசனங்கள் படிச்சு பாருங்க. அங்க தான் நெருப்பா தேவன் வேலை செய்வார். சும்மா ஆண்டவரை துதிக்கிறது ஓகே, எல்லாரும் துதிக்கலாம். சந்தோஷமா இருந்தா துதிக்கலாம், லாட்ரி அடிச்சிச்சுன்னா துதிக்கலாம், வெல்ஃபேர் டிக்கெட் எடுத்து அடிச்சிச்சுன்னா துதிக்கலாம், காடி வாங்கிட்டோன்னா துதிக்கலாம். இப்போ பாருங்க, காடி வாங்கிட்டோன்னா எல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க. போதை பொருள் விற்கிறவனும் பெரிய பெரிய காடி வச்சுருக்காயா, நஜீப்கிட்டே நிறையா காசு இருக்குயா. அவிஸ்வாசிங்க கூட இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிறது இல்லை. போஸ்ட், அவ்வளோ போஸ்டிங். அன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு, அவர் ஜோஹருக்கு போயிட்டு 6000 மைல் போயிட்டு வந்தாராம். நம்ம 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 விசுவாசி தான். மை பீஸ்ட் took me 6000 miles from KL to Johor Bahru to and fro. பீஸ்ட் என்ன தெரியுமா? அவரோட BMW. அவ்வளோ இது அவர்கிட்ட BMW இருக்கணும்னு பீத்தணும். இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? ஓகே, இப்ரு ஒவ்வொரு நேரமும் தேவன் என்னை ஆளுகைக்காக நினைத்து என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க. அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. அவர் சொன்னார், பிரதர் சொன்னார், இன்னொரு காரியம் இருக்கு. என்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க என்னோட கட்டளைக்கு கீழ்ப்படிவாங்க. அது யார் செய்ய முடியும்? ரோமர் 12:2, நீ ஜீவ பலியாக அர்ப்பணி. ஜீவ பலியாக தேவனுக்கு அர்ப்பணித்தா தான் அவருக்கு ஒவ்வொரு நேரமும் நன்றி பலிகள் செலுத்த முடியும், நம்ம கீழ்ப்படிய முடியும். இது தான் தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிரசன்ட் தரனால தேவன் சந்தோஷமா இருக்க மாட்டாரு. இதெல்லாம் வேர்ல்ட்லி, இது உலக காரியங்கள். இதை விட்டு நம்ம வெளியாகணும். நம்ம சிந்தனையை மாற்றணும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன நம்ம கொண்டாடும் போது தேவன் எண்ணத்தில் பிரியமா இருப்பார், எண்ணத்தை ஏற்றுக்கொள்வார், என்ன பிரேசன் என்கிட்ட இருந்து நான் கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்வார். அப்படி சிந்திக்கணும். அவரோட பர்த்டே இது ட்ரெடிஷனாக கொண்டு போயிட்டாங்க, ஒரு கலாச்சாரமாக போச்சு. பிரயோஜனம் இல்லாத கலாச்சாரம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு இது பிரயோஜனம் இல்லாத கலாச்சாரம். ஏன்னா நான் தேவனை கிறிஸ்துமஸ் கொண்டாடினா அவரை பிரியப்படுத்தணும், அவருக்கு என்ன நான் கொடுக்கணும், அதைத்தான் நான் சிந்திப்பேன். என்னோட இருக்கிறீங்களா? ஏன்னா என்னை ஆளுகை செய்ய தேவன் அழைத்தார் ஐயா. ரெவலேஷன் 24 படிங்க. வெளிப்படுத்தின புஸ்தகம் 20:4.
அம்மா நீங்கள் உங்களுக்கு கேட்குற மாதிரி படிக்கிறீங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக படிங்க. ம் 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 தேவன் அதிகாரம் கொடுத்துருக்காரு. நீங்களும் நானும் தான் ஜட்ஜ் பண்ண போகிறோம் உலகத்தை. அரசால வருவார்கள். 1000 years மில்லினியம்னு சொல்லுவாங்க, மில்லினியர் கிங்டம். ஓகே, நீங்களும் ஆளுகை செய்கிறனால தான் ராஜரிக ஆசாரியர் அழைக்கப்பட்டனால, பரிசுத்த ஜனமாக அழைக்கப்பட்டனால, வித்தியாசமான ஜனமாக அழைக்கப்பட்டனால தான் நம்ம இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறோம், நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறோம். உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் ஜட்ஜஸ். ஓகே, ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதுதான் உங்களோட முடிவு. அங்கே அம்மா என்னை பார்க்கும்போது என்னடா கதை சொல்கிறாரு, நான் ஜட்ஜா? அப்படி தான் சில முகத்தை பார்க்குறேன் நிறையா. ஐயா என்னைய விட்டுருங்க, இது ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவரோட வாக்கு தத்துவம், ஆண்டவரோட ப்ராமிசஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ஏறுறதுக்கு? சொல்லுங்க, ஆண்டவரே உங்களோட ப்ராமிசஸ் எல்லாம் படிக்கும்போது என் மண்டையில் ஏற மாட்டேது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் சொன்னதை செய்து முடிப்பவர். எப்படி அதை செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் சிந்திக்கவும் முடியல, சிந்திக்கிறதுக்கும் எனக்கு அந்த தகுதி இல்லை, அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயமாக அது நடக்கும். நீங்கள் நம்புறீங்களாமா? கஷ்டமாக இருக்குல்ல ஐயா? நீங்கள் டிஃபிகல்ட்டா குருவா? வெரி டிஃபிகல்ட்டா? பட் தட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். அதுதான் ஐயா. ஓகே, என்னையா கேட்போம், ஒன்றிதான் நானா நீ தான், நானா நீயா? இல்லை நம்ம தான். இந்த மாதிரி அழைப்பு ஐயா. Know the birth of Christ, the reason for his birth. ஆரம்பத்துக்கு முடிவு இருக்கையா? இதெல்லாம் அறியும் போது ஒவ்வொரு நேரமும், கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நேரமும் அவருக்கு நன்றி பலிகள் பொங்கி பொங்கி வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னோட தேவன் ஆளுகை செய்கிறார் ஐயா. இன்னைக்கு கஷ்டமா சுமந்து போவோம், என் தேவன் ஆளுகை செய்கிறார். அவர் அனுமதி கொடுக்காம ஒரு காரியமும் நடக்காது வாழ்க்கையில். அந்த மாதிரி நடக்கும்போது இன்னும் ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? தேவன் உங்கள்கிட்ட அதிகமாக பேசுவார். பிறரை சந்திக்க தேவன் பேசுவார். பிறரை அன்றைக்கி நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஆள் எனக்கு இந்த ஆளை பிடிக்காது, அவருக்கு ப்ரே பண்ணல, எனக்கு பிடிக்காது. ஆனால் அவரை நான் லவ்னு சொல்லும் போது ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்ல தேவன் கூப்பிடல. லவ்னு சொன்னால் மற்றவங்களுக்கு கெடுதலை நினைக்காத. ஓகே, கெடுதலை நினைக்காத. பைபிளை படிச்சுட்டு ஆண்டவர் ஒரு சகோதரன் லவ் பண்ண சொன்னான்னு எல்லாருக்கிட்டையும் போய் ஐ லவ் யூன்னு சொல்லிடாதீங்க. அது அர்த்தம் இல்லை. மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும். இது தான் தேவன் சொல்லுகிறார். ஸோ நான் ஒரு ஆளுக்கு ப்ரே பண்ணிக்கிற போது இவரோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது உள்ளுக்கு. அவர் பேர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்டா இந்த ஆளோட பேர் பாருங்கள், ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த 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 ஆளு மேலே கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவர் வாயை திறந்தாலே ஐயோ உங்களோட டேயே ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி ஏன்னா ப்ரே பண்ணியிருக்கோம். ஆண்டவருக்கு சொல்கிறாரு. அப்புறம் வச்சுட்டு எனக்கு ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அவர் ஒரு இன்சூரன்ஸ்கார். எடுத்து ப்ரே பண்ணினேன். கேட்டேன், பிரதர் ஐ யூ ஓகே? அழுவுறாரு. யார் உங்கள்கிட்ட சொன்னாயா? யாராவது உங்களை கூப்பிட சொன்னாரா? என்னை கூப்பிட சொன்னாங்களா? இல்லை பிரதர், நான் ப்ரே பண்ணிக்கிட்டு தான் ஆண்டவர் உங்கள் பேர் நான் ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருந்தார் கூப்பிட சொல்லி.
அவர் வந்து அங்கே தனியில் ஒரு காட்டு ஒரு தனியாக அங்கே உட்காந்துருக்கான தற்கொலை செய்ய அவர் சூழ்நிலையில் போய் கொண்டு இருந்தார். இன்றைக்கு அவர் வந்து பாஸ்டராக இருக்கிறார். ஓகே, பாஸ்டராக இருக்கிறார். கேரக்டரே தேவன் மாற்றிட்டார். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரோட பேசுறதுக்கு. ஸோ இந்த உறவு இருக்கும்போது ஆண்டவர் பேசிக்கொண்டு இருப்பார்யா. பிறருக்கு நம்மளை ஆசீர்வாதமாக இருக்கத்தான் நம்மளை அழைத்தார். பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்மளை அழைத்தார். ஸோ த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் அண்ட் சூப்பரான பிளெஸ்ஸிங் எனக்கும் தேவனுக்கும் உறவு ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டு இருக்கும்போது தான் பிளெஸ்ஸிங். அல்லேலூயா. அவர் சகலத்து ஐஸ்வர்யாவன் நம்ம கூட இருக்கும்போது, நீதியும் ராஜ்யத்தையும் தேடும்போது உன் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் தேவன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஆனால் உறவு இருக்கணும். உறவு இருந்தால் தான் அது சந்திக்கப்படும். என்னோட இருக்கிறீங்களா? ஸோ இந்த நாட்கள்லேருந்து இதை தேவனை உள்ளத்தில் போட்டார். நிறையா இருக்குது, இதை பற்றி பேசலாம். ரெவலேஷன், அப்புறம் 2 தீமோத்தேயு 2:12 எழுதிங்க. ரெவலேஷன் 2:25, 5வது அதிகாரம் 9-10 இதெல்லாம் எழுதிக்கிட்டு போய் நீங்கள் படிங்க. இது இருக்கும்போது தான் நான் கிளைம் பண்ண முடியும் என் தேவனை நான் நேசிக்கிறேன். இதெல்லாம் செய்யும் போது தான் நான் பாடும்போது நேசிக்கிறேன் உண்மைன்னு அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா பொய்யா இருக்கும். பாருங்க, உறவு இல்லாமல் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியாது. கேன் யூ சே இஃப் யூ டோன்ட் ஹேவ் ரிலேஷன்ஷிப் ஐ லவ் யூ? நோ. உறவு இருந்தால் தானே, அவர் அறிந்தா தானே. படிங்கய்யா, படிங்க. ஓகே, டைம் இஸ் ரைட் ஃபார் யூ டு, டைம் இஸ் வெரி ரைட். 11th ஹவரில் இருக்கிறோம், கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இஸ்ரேலில் நீங்கள் படிச்சிங்கன்னா இஸ்ரேலில் என்ன நடக்குதுன்னு இந்த ரெவலேஷன் புக்கில் எழுதுனதெல்லாம் இப்போ நடக்குது. இந்த ரெவலேஷன் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னே ப்ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அங்கே வெளிப்படுத்தின காரியங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. ஸோ நான் வார்ன் பண்ணுறேன், என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் சங்காரமாக போகிறாங்க. ஓசியா 4:6. அவரோட தேவ அறிவு இல்லாமல், தெய்வ அறிவில்லான்னு சொல்லும் போது ரெவலேஷன் நாலேஜ், அதை படிக்கிறவங்க தான் பாக்கியவான்னு ரெவலேஷன் 1:3 படிக்கலாம். ஸோ இந்த கடைசி நாட்கள்லாம் நீங்கள் படிக்கணும். எல்லாமே காஸ்பல் ஆஃப் த கிங்டம், சுவிசேஷ ராஜ்யத்தை சுவிசேஷத்தில் தேவன் வெளிப்படுத்திட்டாரு. நேரம் இல்லைன்னு சொன்னீங்க, அவருக்கும் நேரம் இருக்குது அது வெளிப்படுத்த உங்களுக்கு. ஐயா, இட்ஸ் யுவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. They should know. Prepare பண்ணுங்க. Okay. If you want any assistance, you let me know. One day I can come. I can teach them on that. இது தெரிஞ்சு ஆகணும் இந்த கடைசி நாட்களில் என்ன நடக்குதுன்னு. Hallelujah. God bless you all. Shall we stand? ஓகே, ப்ரே பண்ணாத முன்ன டீச்சர் மாதிரி சில கேள்வி கேட்பாங்களே, டீச்சர் கற்றுக் கொடுத்து. ஓகே, நீங்கள் யாரும்மா? ஆண்டவருக்குள்ள நீங்கள் தான். நானா? ஏதாவது இருந்துட்டு போகிற பஸ் தான். நீங்கள் அந்த கேள்விலாம் கேட்குறீங்க. யாரும்மா? சாரி, சத்தமாக பேசுங்கம்மா. என்னம்மா சொன்னாங்க? நீங்க யார் ஆண்டவருக்குள்ள? ராயல் பிரீஸ்ட்ஹுட். ஓகே அம்மா, நீங்க தான் பச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க. ஆண்டவர் பிள்ளை. குட். ஓகே, அப்பா வந்து ஆண்டவர்கிட்ட தானே கொடுப்பாரு பிஸ்னஸை. அதே போல் இயேசு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு பிஸ்னஸை. ஓகே, நான் போகிறேன், நான் செஞ்சதை என் பேரில் செய்யணும். ஓகே, அது நீங்கம்மா? கேளுங்க அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு.
ஜட்ஜஸ் அது ஃபியூச்சர் ஜட்ஜஸ், எஸ் அது நடக்க போகுது. ஆண்டவர் சொல்லிட்டார்னா அது செஞ்சு முடிச்சார்னு அர்த்தம். நீங்கம்மா, நீங்கள் தான்மா, நீங்கள் தான். என்னம்மா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் யார் அவருக்குள்ள? அவரோட பிள்ளைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஐயா நீங்கள் யா பேஸ் அடிச்சிங்க. த crown ஆஃப் காட், ஓகே, அக்செப்டபிள். அது வச்சிருக்கிற அந்த கிரீடம்லாம். நீங்கம்மா அங்கே வெள்ளை கருப்பு, நீங்கள் தான்மா திரும்பி பார்க்குறீங்களே, நீங்கள் தான் வெள்ளை கருப்பு, வேற ஒருத்தரும் இல்லை. கருப்பு வெள்ளையாக சுற்றிக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, கருப்பு டிஷர்ட்டு. பாருங்க, ஒருத்தரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் யாரம்மா ஆண்டவருக்குள்ள? என்னப்பா சொன்னாங்க? சத்தமாக பேசுனா எனக்கு கோடா பிள்ளாரு விழுந்த மாதிரி இருந்துச்சு. குழந்தையா? ஓகே ஓகே ஓகே. ஐயா, நம்பி தேவன் நம்மளுக்கு அவரோட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த நேரத்திலையும் நம்முடைய ஆளுகை செய்ய தான் தேவன் அழைத்திருக்கிறாரு. நம்ம ஆளுகை செய்ய கற்றுக்கணும். எப்படி நீதி, எங்கே போனாலும் உங்களுக்குள்ள நீதி இருந்தால் மற்றவங்க கற்றுக்கொள்ளுவாங்க. சிங்காசனத்தின் ஆதாரம் நீதியும் நியாயமும். The foundation of God's throne is righteousness and justice. இப்போ தேவன் நம்மளைய ப்ராக்டிஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்கிறாரு. இது ட்ரைனிங் டு ரூல். விளக்குதுங்களா? இது ட்ரைனிங் கிரவுண்ட். இங்கேருந்து தான் வரோம் எல்லாம், இங்கேருந்து வரோம் எல்லாம். ட்ரெயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு நேரமும் பேசும்போது, செய்யும் போது, ஒரு சூழ்நிலையில் என்ன ரைட்டு செய்கிறது, வார்த்தைப்படி. இது தான் நீதி உள்ள காரியங்கள். அல்லேலூயா, praise God. Let us pray.